Hi all, welcome to குத்துவிளக்கு ரங்கோலி மேக்கிங் கிளாஸ். I am புனிதா சுந்தர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம நான் கொடுத்துருக்க மேக்கிங் கிட் யூஸ் பண்ணி எப்படி ரங்கோலி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் 285 இதெல்லாம் நம்பர் ஆஃப் பீசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இது பேஸ், இதுதான் பேஸ். ஸோ இந்த குத்துவிளக்கு ரங்கோலி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் இது ஒயிட் கலர் அண்ட் இந்த ஸ்மால் பிட்ஸ் ரெட் கலரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏபிசிடி. ஸோ இதில் அந்த பிட்ஸ் இங்கே எதில் நான் ஏபிசிடி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது கரெக்டாக நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். அதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரங்கோலியோட பேஸ், குத்து விளக்கு ரங்கோலியோட பேஸ். ஸோ இந்த பேஸ் வச்சு நீங்கள் எத்தனை ரங்கோலி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பென் நைஃப் யூஸ் பண்ணுங்கள். பென் நைஃப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பென் நைஃப் எல்லா சைட்லேயுமே இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அண்ட் ஈவன் நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப், சூப்பர் மார்க்கெட்டில் கூட பென் நைஃப் அவைலபிளாக இருக்குது. திஸ் காஸ்ட் அரவுண்ட் 100 rupees 100. ஸோ நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பென் நைஃப் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். ஸோ நம்ம கட் பண்ணும்போது நல்லா அந்த கர்வ் கரெக்டாக நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ பாட்டம் பார்ட்டு அப்புறமா நம்ம தனியாக கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 அடி வரும். ஃபோம் ஷீட் உங்களுக்கு 1 அடி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிட்டாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய கோலம் வேணாலுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டக் ஆச்சுன்னா பென் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பாட்டம் பீஸும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பொறுமையாக அந்த கார்னர்ஸ்லாம் பொறுமையாக பிரித்து எடுங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் ரெடி. ஸோ சேம் பாட்டம் பீஸும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேஸ் பீஸ். இது உங்களுக்கு ஒயிட் கலரில் நம்ம ஒயிட் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கணும், ட்ரா பண்ணி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குத்து விளக்கு ஸ்டென்சில் ரெடி. நவ் இந்த மாதிரி சென்டர் பீசஸ் எடுக்கணும். ஸோ சென்டர் பீசஸ் இது ரெட் கலரில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிட்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது குத்து விளக்குக்கான பிட்ஸ். அண்ட் இந்த சைடு இது உங்களுக்கு குத்து விளக்கு டிப்பில் வர பிட்ஸ். ஸோ இது நான் கோல்டன் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மேக்கிங் கிட் பார்த்தாவே தெரியும். அதில் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எந்த பீஸ் எங்கே வரணும், எத்தனை பீஸ் வரணும், அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இங்கே சென்டராக ஒரு லைன் கொடுத்துருக்கலையே அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டென்சில் ஃபோம் ஷீட்டில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபோம் ஷீட்டில் எப்படி அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பேஸ்க்காக நான் ஒயிட் பிளெயின் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிளைன் ஒயிட் ஃபோம் ஷீட்டு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு ஒயிட் ஷீட்டும் இருக்குது. உங்களுக்கு கிட்டில் நான் வேறு ஒயிட் ஷீட் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கோலம் மாவு மாதிரியே இருக்கும் அந்த ஷீட்டு. அந்த பக்கம் நீங்கள் நல்ல பக்கமாக வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ பேக் சைட் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேஸ் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கம் உங்களுக்கு அந்த சைடு வரணும் இல்லையா? ஸோ அதனால் டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்க பக்கம் நீங்கள் திருப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டென்சில் குத்து விளக்கு ஸ்டென்சில் இந்த மாதிரி க்ராஸாக வச்சதால் தான் நம்ம ஒரே பேப்பரில் இந்த மாதிரி நம்ம 2 பீஸுமே எடுக்க முடியுது. இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா எடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோம் ஷீட் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக
அந்த ஷேப், அந்த கர்வ் அதெல்லாமே கரெக்டாக பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பீசஸுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ குத்து விளக்குக்கு இந்த 2 பீசஸ் தான் உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ் பீஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டம் பீஸ் சாரி. ஸோ இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம குத்து விளக்கு பேஸ் ரெடி. இப்போ வந்து ரெட் கலர் பிட்ஸ் வந்து கட் பண்ணலாம். ஸோ ரெட் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி பண்ணணுன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் எத்தனை பீஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணணும்னு. ஸோ அத்தனை பீஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 2 பீஸ் அண்ட் திஸ் இஸ் சம் வாட் 8 பீஸ். ஸோ இது மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டன் பீஸு. ஸோ இந்த டிப்புக்காக கோல்டன் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டாப் டிப்பு, அதுக்காக 1 பீஸ். ஸோ இது வந்து 2 பீஸ். அண்ட் அகெயின் தேர்ட் தீபம்க்கு 2 பீஸ். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க 1 2 3ன்னு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது நீங்கள் ஸ்டிக் பண்ணும் போது. இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பீசஸையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இது கோல்டன் பீசஸ், இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மேக்கிங் கிட்டில் ஏபிசிடின்னு. ஸோ இந்த பிட்ஸ் வந்து எங்கே நம்ம ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அங்கே ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ரேண்டமாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே ஷேப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வேறு எந்த க்ளூவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. B7000 அந்த மாதிரிலாம் எந்த க்ளூவும் யூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபெவிகால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கெங்கே அந்த பீசஸ் வேணுமோ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ வந்து 2 பீசஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த கிட் யூஸ் பண்ணி எங்கெங்கே எந்த ஸ்ட்ரிப்ஸ் வரணும்னு சொல்லிட்டு பார்த்து கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ கோல்டன் கலர். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரங்கோலி பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஸ்டிக் பண்ணியிருக்குமான்னு ஒரு தடவை பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிச்சம் இருந்த ஒயிட் கலரில் நான் இந்த மாதிரி டாட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாட்ஸை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கீப் டாட். நல்லா க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே வைங்க, அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். அண்டு ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் நவ் நமக்கு குத்து விளக்கு ரெடி. இப்போ இது வந்து நம்ம எப்படி இதில் ப்ளேஸ் பண்ணலாம், ஓஹெச்பி ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஓஹெச்பி ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஓஹெச்பி ஷீட் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து பாதியாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிரெத்தில் வந்து கட் பண்ணணும். அதாவது 12 இன்ச்சுனா 6 இன்ச்சு அந்த கேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ அதை வந்து 2ஆக மடித்து கட் பண்ணணும். ஸோ 2 குத்து விளக்குக்கு நமக்கு 3 ஓஹெச்பி ஷீட் யூஸ் ஆகும். ஒரு ஷீட் வந்து முழுசாக, அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் வந்து நம்ம பாதியாக கட் பண்ணதை வந்து ஒரு ரங்கோலிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பாதி வந்து இன்னொரு ரங்கோலிக்கு யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு குத்து விளக்கு ரங்கோலிக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. செலோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த குத்து விளக்கு ரங்கோலி ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஓஹெச்பி ஷீட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் அந்த சைஸ்க்கு. ஸோ இது ஓவரால் உங்களுக்கு வந்து 12 + 6 18 இன்ச்சு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ரங்கோலி எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி ரங்கோலி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேஸை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் பாட்டம் பீஸும் இந்த மாதிரி ஃபெவிகால் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் ஏரியாவில் ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது காஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி குத்து விளக்கு ரங்கோலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ ரீயூசபிள் ரங்கோலி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.